Hey guys, welcome back to the channel Random Tarot Tamil. நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தினமுமே டாரோ ரீடிங் செஷன்ஸ் அவைலபிள். என்னோட ரீடிங் உங்க கூட ரெசனேட் ஆச்சுன்னா for further more detailed personal reading நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9841349436. உடனுக்குடன் அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஐ am a full-time tarot reader, astrologer and a manifestation coach. சரிங்களா? ஸோ இன்னைக்கு ஒரு கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் கலெக்டிவ் ரீடிங். ரொம்ப பேர் வந்து மெசேஜில் ரெக்வெஸ்ட் பண்ண மாதிரி இட்ஸ் அ கலெக்டிவ் ரீடிங். அண்ட் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறது என்ன? எஸ் மேம், சயின்ஸ் கன்வே பண்ணுறாங்க. நான் வந்து ஏஞ்சல்ஸ் நம்பர் பார்க்குறேன், 111 பார்க்குறேன், 2222 பார்க்குறேன், 6979 அந்த மாதிரியான ட்வின் நம்பர்ஸ், ட்வின் ஃப்ளேம் நம்பர்ஸ் பார்க்குறேன். நான் நினைக்கும் போது பார்க்குறேன். பட் அவங்க என்கிட்ட என்ன கன்வே பண்ண நினைக்கிறாங்க, லுக் ஃபார் அ சைன்னு நிறைய ரீடிங்கில், என்னோட ரீடிங்கில் நீங்கள் பார்க்கும் பொழுது யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ சைன் அண்ட் தே ஆர் ஷோயிங் யூ சைன்ஸ். பர்சனல் ரீடிங்கில் வரவங்க, மேம் எனக்கு நிறைய சயின்ஸ் காட்டுறாங்க, பட் அதெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியல, இதுக்கு என்ன மேம் அப்படின்னு எனக்கு டேரோட்டில் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. சரி, பர்சனல் ரீடிங் வராதவங்களுக்கு இந்த யூனிவர்ஸ் காட்டுற சைன் என்ன, இந்த யூனிவர்ஸ் சொல்ல நினைக்கிற மெசேஜ் என்ன அப்படின்றது கண்டிப்பாக தெரியணும். ஏன்னா மெனி பீப்புள் ஆர் கனெக்டிங் வித் யூனிவர்ஸ். கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாரும் இந்த பிரபஞ்சத்தோட குழந்தைகள் தான். எல்லாரும் பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணுறோம். அந்த பிரபஞ்சம் உங்கள் கூடயும் திருப்பி கனெக்ட் பண்ணுறாங்க. அதை நிறைய பேர் விட்னஸ் பண்ணுறீங்க, சாட்சியாக இருக்கீங்க. அவங்க கனெக்ட் பண்ணுறது என்ன, கன்வே பண்ணுறது என்னன்னு உங்களால் வந்து புரிஞ்சிக்க முடியல. அப்படி புரிஞ்சிக்க முடியாதவங்களுக்கு இந்த ரீடிங் வந்து ஒரு வாவ், கண்டிப்பாக இந்த ரீடிங் வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ரெசனேஷனாக இருக்கும் கண்டிப்பாக. சரிங்களா? சரி. ஸோ யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம், நம்மளுடைய மனதை ஆளும் சந்திரன், இந்த யூனிவர்ஸில் இருக்கிற நம்மளுக்கு தெரிஞ்ச தெரியாத பிளானட்ஸ். வாவ், இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் கார்டு. ரொம்ப அழகான ஒரு கார்டு. பார்த்தீங்களா இந்த கார்டோட எனர்ஜி? பார்த்தீங்களா ஹவு பியூட்டிஃபுல், ஹவு ஹெச்டி இட் இஸ், ஹை டெஃபினேஷன். ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் மூன் இன் கேன்சர். கேன்சர் இஸ் நத்திங் பட் மனதையாலும் சந்திரன். இவர் முந்திக்கிட்டு வந்துருவாருங்க. கைடன்ஸ் அப்படி மனசு அப்படின்னாலே இவர் முந்திக்கிட்டு வந்துருவார். என்னன்னா கேன்சர் அப்படின்றது வந்து கடகம், கடக ராசி வந்து சந்திரனோட ஆட்சியாக இருக்கு, சந்திரனோட வீடு அது. இட்ஸ் அ ஹோம் ஃபார் சந்திரன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, புஷ் இட் அவே, புஷ் த்ரூ எனி இன்செக்யூரிட்டிஸ். இங்கே பாருங்களேன், நிறைய கடல், அந்த கடல் ஒரு பெரிய கடல், அந்த கடல்ல வந்து அப்படியே அலைகள் அடிச்சு இந்த இடத்துல இந்த பொண்ணு நின்றுட்டு இருக்கா. நிற்க முடியுமா? இந்த பாறைகள் மேலே நின்றுட்டு அந்த கடலை வந்து பார்க்குறாங்க. சம்திங் ஷீ இஸ் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன், சம்திங் ஷீ இஸ் ட்ரைங் டு கம்யூனிகேட். அந்த பயம், ரூட் சக்கரா. பயம் அப்படின்னும் போது ரூட், அடி வயிறு கலக்கும் இல்லையா? அப்போது என்ன ரிசல்ட் வருமோ, என்ன ஆகுமோ அப்படின்னு நினைக்கும் போது அடி வயிறு கலக்குதான். ஸோ அப்போ இது வந்து ஸ்டடீஸை பற்றியும் உங்களுடைய மனசை பற்றியும் சொல்லுது. ஏன்னா வாட்டர் எலிமெண்ட் இஸ் எமோஷன்ஸ். திஸ் பீப்புள் ஆர் வெரி எமோஷ்னல். நீங்கள் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கீங்க. உங்களுக்கு பயம் வேறு ஒன்றும் கிடையாது. இவங்க கிட்ட நான் பாசம் வைக்கல அப்படின்னும் பொழுது நான் எப்படி வேணாலும் பேசிடுவேன். நான் பாசம் வச்சுட்டேன், அதுதான் இங்கே பிரச்சனை. எத்தனை பேருக்கு பாசம் தான் பெரிய ஆப்பாக இருக்கு. அந்த அன்பு வச்சுட்டோம், அதுதான் பிரச்சனை இல்லைங்களா? ஸோ நெக்ஸ்ட், ஃபுல் மூன் இன் பைசஸ். ஃபுல் மூன் இன் பைசஸ், முழு நிலவு, ஃபர்கிவ். இந்த கார்டு இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்களா? நம்ம எடுத்து ஓரம் வச்சுட்டோம். மன்னிச்சிடுங்க. யாரை மன்னிக்கணும் மேம் அப்படின்னு கேட்கும்போது இந்த யூனிவர்ஸ் சொல்லுது முழு நிலவு. அப்போது அவ்வளோ ஒரு கிரேஸ்ஃபுல் எனர்ஜியில் யாரை மன்னிக்கணும் அப்படின்னும் பொழுது உங்களையே நீங்கள் மன்னிங்க. உங்களுடைய அப்ஸ் இருக்குல்ல, உங்களுடைய அப்ஸ், நல்ல நேரம் இருக்குல்ல, அப்போ உங்களோட அப்ஸ் அப்போ எவ்வளோ உங்களை வந்து நீங்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறீங்களோ, பரவாயில்ல, அப்படியே நம்ம ஷோல்டர் நம்மளே பேட் பண்ணிப்போம்ல, பரவாயில்லப்பா நீ செஞ்சுட்ட அப்படின்னு எவ்வளோ பேட் பண்ணிக்கிறீங்களோ, உங்களோட லோஸ்லேயும் நீங்கள் வந்து உங்களை டீக்ரேட் பண்ணலனாலும் பரவாயில்ல, மன்னிச்சிடுங்க. லோஸில் வந்து மேம் என்னை பெருசாக என்னால் அப்ரிஷியேட் பண்ணிக்க முடியல, என்னால் தான் இது நடந்தது அப்படின்னும் பொழுது எஸ் அஃப்கோர்ஸ் அப்ரிஷியேட் பண்ணிக்க தேவையில்ல. ஓகேங்களா? மன்னிச்சாதான், மன்னிக்கிறவன் வந்து பெரிய மனுஷன். மன்னிப்பு கேட்குறவன் மனுஷன்னா மன்னிக்கிறவன் எனக்கு தெரிஞ்சு கடவுள். ஸோ ஃபர்கிவ் யுவர் செல்ஃப். ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் மூன் நிறைய வருது. ஸோ ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் மூனில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. லியோ,
லியோ பி ஹம்பிள். பி ஹம்பிள் அப்படின்னா தான் அப்படின்னு நம்ம ஆடணும்ல இல்லையா? இப்போ நீங்க ஒண்ணுமே இல்லை, நான் ஒண்ணுமே இல்லை மேம், நான் ஒரு ஆளே இல்லாம நான் வந்து நிக்கிறேன். ரிலேஷன்ஷிப்பில் நம்ம கூட ஆட்கள் இருக்கும்போது அவங்களோட ப்ரெசன்ஸை மதிக்காமல் நல்லா படிச்சுட்டு இருக்கும்போது நல்லா பணம் வரும்பொழுது நான் தான் அப்படின்ற ஈகோ எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அது வந்து இந்த சிம்ம ராசி இந்த ஃபயர் எலிமெண்ட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் ஈகோ அதிகமாகவே இருக்கும். நீங்கள் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா மேபி வந்து உங்களோட லக்னாதிபதி போய் நின்று அவங்க நின்ற நட்சத்திரம் வேறு ஏதாவது ஒரு நீர் ராசிலையோ நிலம் ராசிலையோ போய் நின்றுக்கலாமே தவிர அடித்து லியோவில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தான் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். நான் தான் நீலாம் டம்மி அப்படி நான் சொல்ல வரல. ஆனால் மற்றவங்கள டம்மி பண்ணலனாலும் தான் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த தான் என்ற எண்ணத்தை வந்து அழிச்சு நான்லாம் இந்த பிரபஞ்சத்தில் இப்போ பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, இவ்வளோ பறந்து விரிஞ்ச பிரபஞ்சம் நான் பேசுகிறேன், நீ வந்து எனக்கு ஒரு கடுகை விட சின்னது. இப்போ தான்ற ஒரு எண்ணத்தில் நம்ம இருந்தான்ல, எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு சிம்பிள் ஒன்று காட்டுது, ஒரு சைன் ஒன்று காட்டுது அப்படின்னும் பொழுது அதுக்கு ஒரு ஆன்சர். எல்லாமே இருக்கும் போது அதை அப்ரிஷியேட் பண்ணலை, அதை மதிக்கலை, டேக் இட் ஃபார் கிராண்டட்னு எடுத்தாச்சு. இப்போது அது இல்லாத பொழுது அது வேணும் 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 வேணும்னு வருத்தப்படுறதும், நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோன்னு போயிட்டு அங்கே போயிட்டு மன்னிப்பு அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்குறதும், என்னால் தான் இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே கோவப்படுத்தி உங்களை நீங்களே பயமுறுத்தி அப்படியே சிங்கம் மாதிரி இருந்த மனுஷன் இப்போ எப்படி இருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் லியோ மாதிரி இருந்த நீங்கள் இப்போது கேன்சரில் வந்து கேன்சர்னால் நோய் சொல்லலை, கடகம் நீர், எமோஷனில் என்ன பிளாக்கேஜஸ் இருக்குது, பயம் இருக்குது, எமோஷ்னலாக பயப்படுறீங்க. எதுக்கு பயப்படுறீங்க? இப்போது உங்கள் பர்சனல் லைஃப்பில் நீங்கள் பயப்படுறீங்க, ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் நீங்கள் பயப்படலை. புஷ் த்ரூ எனி இன்செக்யூரிட்டிஸ், புஷ் பண்ணுங்கன்றாங்க. பிறரையும் மன்னிங்க, தன்னையும் மன்னிச்சா மட்டும்தான் ஃபார்வேர்டு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த கார்டு டெக்கு கடியிலே இருக்குது, என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரீத் டு த டென்ஷன், ப்ரீத் 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 அப்படின்ற வார்த்தை வந்து உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கு. அப்போது இந்த நெக்ஸ்ட் 24 hours, நெக்ஸ்ட் 24 to 48 hours உங்களுக்கு பிரபஞ்சம் மெயினாக சொல்கிற ஒரு விஷயம், வாட் எவர் ஏதோ ஒன்று நீ பண்ணிட்ட, அதுக்காக தான் ஒரு விஷயம் வந்து டென்ஷன் அனுபவிச்சுட்ருக்க, அதில் உனக்கு எமோஷ்னலி வீக்காக இருக்க, எமோஷ்னலி ஸ்ட்ராங்காக இருந்த ஒரு பர்சன் எமோஷ்னலி வீக் ஆகிட்டேன். எமோஷன்னா என்னன்னு கேட்ட ஒரு பர்சன், இந்த கல்லுக்கெல்லாம் வந்து கல்லுக்குள்ளே ஈரம் வருமான கல்லுக்குள்ளே காதலே வந்துருச்சு, அந்த மாதிரியான ஒரு மிராக்கிள். இப்போது ப்ளீஸ் ஃபர்கிவ் பண்ணுங்க, ஹம்பிள் ஆயிருங்க. சரி, அகங்காரத்தை அழிச்சிட்டாங்க. எப்போ நான் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே போனனோ அப்போவே எனக்கு ஈகோ போயிடுச்சு மேம். எப்போ நான் சிவனையும் முருகனையும் கும்பிட ஆரம்பிச்சனோ அப்போயே நான் ஈகோ வந்து விட்டு கொடுத்துட்டேன். நான் பெருசாக ஈகோயிஸ்டிக்காக இல்லை, ஐ எம் இன்டு ஸ்பிரிச்சுவல் பாத், தெரியுது. ஓகேங்களா? திஸ் ஹம்பிள் இஸ் சம்திங் டோட்டலி டிஃப்ரெண்ட். உங்களுக்கு தெரியாமையே அந்த ஒரு விஷயம் எட்டி பார்க்குது அப்படின்னும் போது ட்ரூவாகவே ஹம்பிளாக இருங்க. வெளிப்படையாக மட்டும் இல்லை, உங்கள் உள் மனசை கேட்டு பாருங்கள். ஆர் வி ட்ரூலி பீயிங் ஹம்பிள் இல்லைங்களா? ஸோ கேட்போம், நம்ம டேரோட் கிட்ட கேட்போம். ஸோ இந்த பிரபஞ்சம் நெக்ஸ்ட் 24 to 48 hours உங்களுக்கு என்ன சொல்லுது? தடை, அதை உடைக்க போறீங்க. பயம், அதை வந்து ஃபேஸ் பண்ண போறீங்க. புஷ் பண்ண கூட இல்லை, பயத்தை ஃபேஸ் பண்ணுங்க. யாரை பார்த்து பயப்படுறீங்களோ அவங்க கிட்ட போய் பேசுங்க. எந்த விஷயத்துக்காக பயப்படுறீங்களோ அந்த விஷயத்தை அணுகுங்க. அவங்களையும் மன்னிங்க, மனசு திறந்து ஹம்பிள் ஆகுங்க. நான் போய் மன்னிப்பு கேட்டால் என் தலையில் இருக்கிற கிரீடம் இறங்கிடுமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா, தலையில் எந்த கிரீடமும் இல்லை, எதுவும் இல்லை. தலைக்கு மேலே யூனிவர்ஸ் தான் இருக்குது. அதுதான் நம்மளுக்கு சொல்லுது. கேட்குறதும் கேட்காததும் நம்மளுடைய சொந்த விருப்பு. சரிங்களா? எஸ், பேஜ் ஆஃப் காயின்ஸ். பிரபஞ்சம் என்ன சொல்கிறீங்க?
Audio. Knight of Swords. 6 of Wands. Yes. எல்லாருக்கும் முன்னாடி இங்க பாருங்க நிறைய கார்ட்ஸ் வந்து விழுந்திருக்காங்க. நான் இங்கே வைக்கிறேன் சில கார்ட்ஸை. ஸோ இதோட கண்டினியூவேஷன் இங்கே போகும். டெக்கு கடியில் இட்ஸ் 10 of Wands. டெக்கு கடியில் இருக்கிற கார்ட் இட்ஸ் 10 of Wands. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னும் பொழுது நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ் அதே தான். எண்ணங்களை அடக்குங்க. எண்ணங்களை அடக்கணும்னா என்ன பண்ணணும்? ப்ரீத் பண்ணணும். அதுதான் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரீத் த்ரூ த டென்ஷன். மேம் டென்ஷன் ஆகும் போது தான் மூச்சை இழுத்து விடுவோம், பிபி அதிகமாகும். மூச்சை எவ்வளோக்கு எவ்வளோ மூச்சு விடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நிறைய தாட்ஸ் இருக்குமா மனசில். எவ்வளோக்கு எவ்வளோ மூச்சு வந்து நம்ம ஸ்லோவாக காமாக கம்போஸ்டாக விடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ கம்மி தாட்ஸ் இருக்கும் மனசில். எவ்வளோக்கு எவ்வளோ மூச்சில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் மெடிடேஷன் உள்ளே இறங்குவீங்க. ஸோ செல்ஃபாக மெடிடேட் பண்ணுறவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே என்னன்னா அவங்களோட மூச்சில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது தான் இல்லைங்களா? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நைட் ஆஃப் ஸ்வாட் இஸ் லைக் அந்த காற்று, இந்த ஸ்வாடை எவ்வளோ வேகமாக வீசுவாங்க, எத்தனை டைரெக்ஷனில் வீசுவாங்க, அத்தனை டைரெக்ஷனில் உங்கள் தாட்ஸ் போகுது, அத்தனை வேகத்தில் உங்களோட தாட்ஸ் இஸ் ஸ்விட்சிங், அவ்வளோ ஸ்பீடு. அப்போது இந்த வேகம் அப்படின்னும் பொழுது என்ன வேணுமா? விவேகமும் வேணுமா? இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுது, நெக்ஸ்ட் 2 daysக்கு வேகமாக செயல்படுங்க, தப்பே கிடையாது, ஆனால் விவேகமாக செயல்படுங்க. உங்களுக்கு ரெகனைசேஷன் கிடைச்ச இடத்துலலாம் வந்து இப்போ வந்து ஐயோ இவங்களா இந்த இடத்துல நம்ம பெரிய ஆளாக இருந்தோமே, இப்போ இந்த நிலமையில போய் இவங்க முன்னாடி நிற்கணுமா? எய்தர் உங்களோட அட்டையரில் ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்கலாம், உங்களோட ஹேர் ஸ்டைல் ஏதாவது சேஞ்ச், ஏதோ ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஏதோ ஒரு இன்செக்யூரிட்டிஸ் அந்த இடத்துல அந்த சபையில் போய் நிற்க முடியல, அந்த பர்சன் முன்னாடி நிற்க முடியல, பேச முடியல. லைக் அச்சுச்சோ இந்த இடத்துலலாம் நம்ம செம்மையாக ஷைன் பண்ணோமே, இந்த இடத்துல போய் இப்படி நிற்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நான்லாம் நிறைய ஃபங்க்ஷனுக்கெலாம் போகாமல் இருந்திருக்கேன். ஆனால் கைடன்ஸ் எடுத்து நிறைய மாறுதலை நம்மளுக்குள்ளே கொண்டு வந்து அந்த இன்செக்யூரிட்டியெல்லாம் உடச்சி கான்ஃபிடென்ஸ் வரும்பொழுது தலைக்கணம் வரக்கூடாது, ஹம்பிளாக இருக்கணும், கிரவுண்டடாக இருக்கணும். ஏன்னா இட்ஸ் ஃப்ரம் யூனிவர்ஸ், ஏதோ 3rd person கிட்டேருந்து கைடன்ஸ் வரலை, பிரபஞ்சத்திடமிருந்து வருது. ரிசீவ் பண்ணும்போது அந்த பிளெஸிங்ஸையும் அந்த ஆசீர்வாதத்தையும் அந்த மெசேஜையும் ரிசீவ் பண்ணும்போது ஹவு கிரவுண்டட் வி ஷுட் பி. So that is because judgment, whatever is happening, that is because judgment is liberation. இப்போ நல்லா இருக்கும் போதெல்லாம் யார் கூட இருந்தாங்க, நல்லா இல்லாத போதெல்லாம் யார் கூட இல்லை. Who are the true friends? You gonna see இந்த 2 நாளில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயம்னு ஃபோன் பண்ணும்போது who are they helping? யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணல, யாரெல்லாம் ட்ரூ இல்லை அப்படின்றதுக்கு ஒரு ட்ரெய்லர் வந்து நீங்கள் இந்த 2 நாளில் கண்டிப்பாக பார்ப்பீங்க. சரிங்களா? அண்ட் whoever is waiting for reunion இந்த 2 daysல நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை உங்கள் பர்சன் பற்றின ஏதோ கம்ப்ளீட் நோ கான்டாக்டில் இருக்கும் மேம் அப்படின்னும் போது உங்கள் பர்சனை பற்றி ஏதோ ஒரு மெசேஜஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணுறது, விட்டு போன தொடர்பு வந்து துண்டிப்பான கான்டாக்ட் வந்து திரும்ப தொடர்றது, பாசிங் ட்ரெடிஷன், குலதெய்வம் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வர்றது, இல்லை ஃபேமிலியில் ஏதோ ஒரு மேரேஜ், நம்ம ஃபேமிலி ரீயூனியன், நீயும் வரணும் கண்டிப்பாக, இல்லை வர்றதுக்கு முடியே இல்லைனாலும் கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் அட்டெண்ட் பண்ணுறது இந்த 2 daysல முகூர்த்த நாள் வருது. ஸோ ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் டெஃபினெட்லி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கே என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ், இதை பற்றின பேச்சு, தாட்ஸ், வேறு வீடு, உங்கள் சொந்தக்காரங்க கிட்ட உங்கள் அம்மா அப்பா வந்து உங்கள் கல்யாணத்தை பற்றி, உங்களுடைய என்கேஜ்மெண்ட் பற்றின பேச்சுவார்த்தைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, லைக் ட்ரெடிஷ்னல் அரேஞ்ச்டு மேரேஜ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த 48 hours யூனிவர்ஸ் பிளெஸிங்ஸ் மூலியமாக லவ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் வந்து ரீகான்சிலியேஷனுக்கும் வந்து சான்சஸ் அதிகமாக இருக்குது.
அண்ட் இது எல்லாமே இருக்குது, நல்லாவே இருக்குது. ஆனால் இந்த வரிஸ் வந்து வேண்டாம். கைடன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ ஒன்று நடக்க போகுது நடந்துருமோன்னு நினச்சி யூ ஆர் வரியிங் அபவுட் சம்திங். ஏதோ ஒரு பயம், இன்செக்யூரிட்டி, எமோஷ்னலி. ஓகேங்களா? நான் ரெகுலராக சொல்கிற மாதிரி பேய் நினச்சி, பூதத்தை நினச்சி, இருட்டு பார்த்து அந்த மாதிரி பயம் இல்லை. சூழ்நிலைகள், வாழ்வாதாரம், மக்கள் நம்மளுக்கு பண்ணுறது, நம்ம மக்களுக்கு பண்ணுறது, இது நடக்குமா நடக்காதா, தனக்குள்ளேயே கேள்வி எழுப்பி அந்த இதுக்கெல்லாம் வேலையே இல்லை. யூ ஹாவ் டு எய்தர் சூஸ் திஸ் ஆர் தட். 2 of Wands. ரெண்டு பக்கம்னு இருந்ததெல்லாம் போதும். எமோஷனால வீக்காக இருந்ததெல்லாம் போதும். நீ ஹம்பிளாக, கிரவுண்டடாக இந்த யூனிவர்ஸ் கிட்ட இருந்து பார்க்கும் பொழுது, இந்த யூனிவர்ஸை கேட்கும் பொழுது, அவங்க ஆன்சர் பண்ணும் பொழுது, இந்த ரீடிங் மூலயமாகவோ, நம்பர்ஸ் மூலயமாகவோ, வாக்கியங்கள் மூலயமாகவோ உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது யூ ஹாவ் டு சூஸ் எனி ஒன். வாட் எவர் த ஹெக்டிக் சுச்சுவேஷன், இதுக்கு மேலே என்னால் முடியாது, இதுக்கு மேலே இந்த ரிலேஷன்ஷிப்பில் எதுவுமே இல்லை, எனக்கு ஹோப்பே போயிடுச்சு, என்னால் முடியல, இவ்வளோதான் என்னால் படிக்க முடியும். ஓகேங்களா? ஸ்டடீஸ் பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸ்டடீஸும் தெரியுது, என்னால் இவ்வளோ தான் படிக்க முடியும், என்னால் இதுக்கு மேலே முடியல, நான் எப்படி சொசைட்டியில் தலையை காட்டுவேன், எனக்கு என்ன ரிசல்ட் வரும், அப்படி இப்படின்னு யோசிச்சுருந்தவங்களாம் 2ல் 1 சூஸ் பண்ணி அந்த இன்செக்யூரிட்டிஸ், அந்த பயத்தை ஃபேஸ் பண்ணி தவறான மார்க் ஏதாவது எடுத்திருந்தீங்கன்னா உங்களை நீங்களே மன்னிச்சு ஹம்புலா அப்படி பேசணும் இப்படி பேசணும், இப்போ எப்படி உங்கள் முன்னாடிலாம் போய் நிற்கிறது அப்படின்னும் போது ஹம்பிள் ஆயிருங்க, நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ நத்திங் இஸ் கோனா சேஞ்ச். எல்லாமே நம்மளே தான் வந்து பார்த்துக்கணும். யாரும் பார்க்க மாட்டாங்க. சரி, 48 ஹவர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது நம்மளுக்கு அபேண்டன்ஸ் இருக்கா? 48 ஹவர்ஸில் ஏதாவது அதிர்ஷ்டம் இருக்கா? எல்லாருக்கும் அதிர்ஷ்டம், ஃபார்ச்சூன் அப்படின்னா ஒரு தனி சந்தோஷம் தானே யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க. அதுவும் அபரிவிதமாக தானே கொடுப்பாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட சப்ளை எப்படி இருக்குது, அபரிவிதமாக இருக்குது, பறந்து விரிஞ்சு எவ்வளோ பெரிய யூனிவர்ஸ் இல்லையா? நம்ம கடுகு மாதிரி இருக்கும், நம்மளுக்கு அவங்க கொடுக்கணுன்னா எவ்வளோ கொடுக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்த கைடன்ஸ் ரெசனேட் ஆகிருக்கும். ரெசனேட் ஆனவங்க உங்களுடைய what a card. higher vibration. யூனிவர்ஸை பற்றி பேசும்பொழுது அதை நோக்கி நீங்கள் எப்படி கைகளை நீட்டி ஹவ் யூ ஆர் கனெக்டிங், நீங்கள் வந்து உங்களோட பவர் எப்படி என்ஹான்ஸ் ஆகுது பார்த்தீங்களா? how you are connecting, how you are receiving, asking for the blessings and the vibration energy receive பண்றீங்க யூனிவர்ஸ் கிட்ட இருந்து. go outside, spend some time in nature to raise your vibration and feel the infinite abundance. oh my god, நான் சொன்னல அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் நஞ்சமா நிறைய இருக்கு. யூனிவர்ஸ்ல வந்து abundance amount of அபரிவிதமான பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கு. ஸோ ஆஸ்க், கோ அண்ட் ஆஸ்க். ஜஸ்ட் வந்து என்ன சொல்றது, ஜஸ்ட் சைன். ஓ மை காட், டிஸ்கனெக்ட் ஃப்ரம் த வேர்ல்ட். அகேன் இங்கே நின்னாங்க, அடுத்து யூனிவர்ஸை நோக்கி பறக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக இதை பார்க்குறவங்க நிறைய பேருக்கு இன்ட்யூஷன்ஸ், ஹையர் வைப்ரேஷன்ஸ், கனெக்டிங் வித் த யூனிவர்ஸ், கனெக்டிங் வித் த ஏஞ்சல்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர் பார்க்கறது. Thank you universe அப்படின்னு சொல்லிட்டு I'm connecting to the universe. Claim this energy. The universe is connecting with you and you are connecting back to the universe and your vibrations are raising. You are disconnecting from the world, you are connecting to the universe. I'm connecting to the higher self அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. It is time to disconnect from the outer world and concentrate on your path and achieve success, prosperity, abundance. So abundance இருக்கா அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக abundance இருக்கு. when you go outside, when you disconnect from the outer world, when you pray to God, when you ask your angels, when you concentrate on the பாதையை நோக்கி கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ அவுட்டர் வேர்ல்டோட கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ஷன் இஸ், ஸோ இந்த பைலோட கனெக்ட், இந்த ரீடிங்கோட கனெக்ட் பண்ணுங்க. ஸோ கிளைம் யுவர் எனர்ஜி. ஸோ ஐ எம் கனெக்டிங் வித் த universe. I am claiming my energy. Type it. Claim your energy is back. Claim your blessings back. அபரிவிதமான blessings. So avoid delays. Okay, இப்போ இந்த reading பார்த்துட்டீங்க. Connect with the nature, connect with the universe, higher vibration, disconnect from the world and concentrate. பார்த்த வந்து உங்களோட சக்ஸஸ் பார்த்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க சொல்லிட்டாங்க.
ஆனால் எல்லாத்தையும் பார்த்தாச்சு, சூப்பர், டைப்பும் பண்ணியாச்சு, ஐ எம் கிளைமிங், அந்த எனர்ஜியை கிளைம் பண்ணியாச்சு. அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணுறீங்களா? இஃப் சம்திங் கேன் பி டன் டுடே, டூ இட் டுடே இட் செல்ஃப். இன்றைக்கே ஏதாவது ஒரு அடி எடுத்து வைங்க. ஏன்னா நேற்று தான் நியூ மூன் வந்து போயிருக்கு. இன்றைக்குமே அந்த வைப்ரேஷன்ஸ் அதிகமாகத்தான் இருக்கும். ட்ரை டு மேக் டெசிஷன் ப்ராசஸ் குயிக்லி. நான் சொன்னேன்ல, இதுக்கு மேலே யூனிவர்ஸை ஏமாற்ற முடியாது. யூனிவர்ஸ் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? முடிவை எடு. 2 விஷயத்துக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு என்னால் எடுக்க முடியல, என்னால் எடுக்க முடியல, நீ யாரை வேணால் ஏமாற்றலாம், என்னை ஏமாற்ற முடியாது. அடுத்த 2 நாளில் வாழ்க்கையில் நீ இவ்வளோ நாளாக இழுத்திருந்த ஒரு முடிவு, உன்னை ஹர்ட் பண்ண ஒரு விஷயத்துக்கு, நல்லதோ கெட்டதோ, அதை வந்து ஹையர் செல்ஃபோட கனெக்ட் பண்ணி, எது நல்லது கெட்டதுன்னு சொல்லிட்டு மெடிடேஷன்லையும் இந்த யூனிவர்ஸையும் கனெக்ட் பண்ணி ஒரு கிளியரான ஒரு டெசிஷன் யூ ஹாவ் டு டேக். அதுவும் எப்போ எடுக்கணுமா? இப்போவே. இந்த 24 to 48 ஹவர்ஸ்ன்னு சொன்னால் அவங்க அந்த கூட 2 நாள் கூட வெயிட் பண்ண மாட்டாங்களாம். ட்ரை டு மேக் யூர் டெசிஷன் ப்ராசஸ் குயிக்ன்றாங்க. இஃப் யூ ஆர் ஷுர் தட் டெசிஷன் வுட் ஆட் யுவர் ஏர்னிங்ஸ் ஃபார் ஃபியூச்சர். உங்களோட ஃப்யூச்சருக்கு இது நல்லா இருக்குமா? ஏன்னா இப்போ இது நல்லா இருக்குமான்னு கேட்டால், எமோஷ்னலி நம்ம பிளைண்டாக இருக்கும்போது, எமோஷ்னலி வீக்காக இருக்கும்போது, எமோஷ்னலி இன்செக்யூர்டாக இருக்கும் பொழுது, நம்மளை நாமே ஃபர்கிவ் பண்ண முடியாமல், மற்றவங்களையும் ஃபர்கிவ் பண்ண முடியாமல் இருக்கிற நிலமையில் இருக்கும் பொழுது நம்மளால் இந்த மாதிரி முடிவுகள் எடுக்க முடியாது தான். ஸோ உங்களோட ஃப்யூச்சரை நினச்சி எடுங்க, சரிங்களா? அவாய்ட் டிலேஸ்ன்னு போட்டாங்க இல்லைங்களா? இட்ஸ் ஆக்ஷன் டைம். டெக்குக்கு பின்னாடி பாருங்கள், இட்ஸ் ஆக்ஷன் டைம். இவ்வளோ நாளாக அதே விஷயந்தான் இருந்திருந்தது, உங்களுக்கு இருந்திருந்தது, நிறைய விஷயம் தெரியலை. ஸோ வென் யூ ஆர் கனெக்டிங் வித் தி ஹையர் செல்ஃப் அண்ட் செய்ய வேண்டியதை செய்ய தொடங்கிட்டீங்க உங்களுக்காக நீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக அது காய்களை நகர்த்த ஆரம்பிச்சிடும், ஸ்க்ரீனை விளக்க ஆரம்பிச்சிடும். அப்போது இவ்வளோ நாளாக தெரியாத உண்மைகள் தெரிய போகுது. ஸோ சம்திங் இந்த 2 டேஸில் ஒரு பீப்புளை பற்றின உண்மை முகங்களோ, ஒரு பிரச்சனைக்கான உண்மை சொல்யூஷன்ஸோ யூ கேன் ஃபைண்ட் இட். ஸோ தேங்க்யூ யூனிவர்ஸ்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. காட் ஹெல்ப் தோஸ் ஹூ ஹெல்ப் தெம் செல்ஃப். பியூட்டிஃபுல். It's not sufficient to just dream of being successful or praying God to be successful. You have to take action as well. Consistently working on your priority will give you the fruitful result. கண்டிப்பாக ரிசல்ட் வந்து ஃப்ரூட்ஃபுல்லாகத்தான் இருக்கும். ஸோ ப்ரியாரிட்டைஸ் யோர் செல்ஃப். ஸோ உங்களோட ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி நீங்களாக தான் இருக்கும், சரிங்களா? ஸோ உங்களோட அஃபர்மேஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். வென் யூ ஆர் கனெக்டிங், உங்களுக்காக அந்த யூனிவர்ஸ் வந்து கண்டிப்பாக காய்களை வந்து நகர்த்த போகிறாங்க. டேபிள்ஸ் ஆர் டேர்னிங் ஆஃப். The turning of the tables உங்களுக்கு manifestation affirmations the what you are deserving அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு பார்த்து. People love to pay me for what I enjoy doing the most. உங்களோட பேஷனேட்டான ஒர்க், உங்களோட ரொம்ப பேஷனேட்டான ஒர்க்குக்கு நீங்கள் ஏர்ன் பண்ண போகிறீங்க. ரொம்ப நாளாக வந்து பேஷனாக இருக்குது, நான் இதை ஸ்டார்ட் பண்ணலாமா, அதில் ஏர்னிங்ஸ் வருமா அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்ததுன்னா டெஃபினெட்லி இட்ஸ் கோனா கம். எஸ், இன்ஃபைனைட் அமௌண்ட் ஆஃப் சப்ளை இருக்குது, ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வெல்த் கம்ஸ் டு மீ குயிக். எல்லாமே குயிக். சரி, வெல்த் எல்லாம் குயிக்காக வரணும், நீங்கள் டெசிஷனையும் ப்ராசஸையும் குயிக்காக தானே எடுக்கணும். ஸோ திஸ் போத் ரெசனேட். ஸோ நீங்கள் உங்களோட டெசிஷனையும் ப்ராசஸையும் உங்களோட இன்செக்யூரிட்டியும் ஃப்யூச்சரை நினச்ச பயத்தையும் தள்ளிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக டெசிஷன் எடுக்கிறீங்களோ ஃபார் யுவர் ஃப்யூச்சர், அவ்வளோக்கு அவ்வளோ இஃப் யூ டூ ஃபார் யுவர் செல்ஃப், யூனிவர்ஸ் கோனா டூ ஃபார் யூ. ஹையஸ்ட் குட், higher vibration. Beautiful. So angelsோட மெசேஜோட இந்த ரீடிங்கை நம்ம முடிக்கலாம். ஏஞ்சல்ஸ் இந்த ரீடிங்கை பார்க்குறவங்களுக்கு யூனிவர்ஸோட சேர்ந்து என்ன சொல்கிறீங்க, யூனிவர்ஸ் கைடன்ஸோட சேர்ந்து என்ன சொல்கிறீங்க இந்த ரீடிங்கை பார்க்குற மக்களுக்கு? பி assertive. ஸோ பி assertive. என்னன்னா நீங்கள் தான் செய்யணும். யூ ஹாவ் டு டூ இட் ஃபார் யுவர் செல்ஃப். பீட்டிங் அரவுண்ட் த புஷ், சுற்றி வளைச்சி பேசுறது, இது எல்லாமே என்ன தான் சொல்கிறாங்க? அவாய்ட் டிலேஸ், ஆக்ஷன் டைம். இதுதான் சொல்கிறாங்க, கண்டிப்பாக இதை தான் சொல்கிறாங்க. யூனிவர்ஸ் சொல்கிறது தான் நம்மளோட ஏஞ்சல்ஸும் சொல்கிறாங்க. இன் அ டிஃப்ரெண்ட் வே, பி assertive
ஒரு செடி இருக்குன்னா அதை சுற்றி தண்ணி ஊற்றி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அந்த செடி வளரணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனால் அந்த செடியை சுற்றி தண்ணி ஊற்றி அந்த தண்ணியும் வேஸ்ட் பண்ணுறீங்க, அந்த செடியும் அது வளரலை. ஸோ இஃப் யூ வாண்ட் தட் பிளான்ட் டு க்ரோ, வாட்டர் த பிளான்ட், டோன்ட் வாட்டர் அரவுண்ட் த பிளான்ட்னு சொல்கிறாங்க. ஸோ ஏஞ்சல்ஸ், ask help from others. Okay, definitely people will connect and ask help from others. அப்படின்னும் போது உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க இல்லை, உலகத்திலேயே சுற்றி இருக்கிறவங்க, இன்டர்நெட்னும் போது உலகமே நம்ம கையில் இருக்கு இல்லைங்களா? ஸோ a year from now நீங்கள் ப்ரே பண்ணது, நீங்கள் கேட்குறது எல்லாமே உங்கள் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்களா? look for a sign. Definitely they are showing you signs. look for the sign. அப்புறம் நீ காட்டுறதுக்கு நான் சைன் காட்டுறேன், புரியலன்னா இட்ஸ் அப் டு யூ. அதுக்கப்புறம் த டெசிஷன் இஸ் யோர்ஸ். a year from now, இல்லை எனக்கு இப்பயே நடக்கணும், குயிக்காக நடக்கணும், உடனே நடக்கணும் அப்படின்னா உடனே நடத்தி தரேன், நீ டெசிஷன் உடனே எடுன்னு உங்கள் பக்கம் தான் திரும்புகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் 24 to 48 hours முடிவுகள் எடுக்கணும்னா அதை உடனே எடுத்துருங்க. ரொம்ப நாளாக இழுபறியான பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரப்போகுதுன்னு நான் சொல்லுவேன். பிரிந்திருந்த உறவுகள் சேரப்போகுது, ஒரு ஃபங்க்ஷன் மோடாக கூட மாறலாம். ஓகே, ரீகான்சிலியேஷன் அண்ட் ஸ்டடீஸ் ஓரியன்டில் ஏதாவது இன்செக்யூரிட்டி ரிசல்ட்டை நினச்சி ஒரு வருத்தம் இருந்ததுன்னா புஷ் த்ரூ எனி இன்செக்யூரிட்டிஸ் அண்ட் ஃபர்கிவ் பி ஹம்பிள் அப்படின்ற மெசேஜோட இந்த வீடியோ முடிக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.